அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பினர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோக்களில் சில தலைப்புகள் வச்சு போடும்போது உங்கள் பெயருக்கு வந்து பல தலைப்புகள் வந்து சமீபத்தில் வெளியாயிருந்து, அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து டிவிகேவோட ஹிட் லிஸ்ட்டில் நீங்களும் உங்கள் கட்சியை சார்ந்த மரிய ஜெனிஃபரும் இருக்காங்க, களப்போராளிகளாக இவங்க தான் செயல்படுறாங்க. ஸோ இவங்களை எப்படியாச்சும் மடக்கி விட வேண்டும் சொல்லிட்டு டிவிகே தரப்பு வந்து போராடுறதா ஒரு செய்திகள்லாம் வெளியாகுது. உங்க கையில அந்த மாதிரி அப்ரோச்கள் வந்துதா சார்? தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னை கூப்பிட்டது உண்மை. நத்தம் சட்டமன்ற தொகுதியில வாங்க வேலை செய்யுங்க அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்டது உண்மை. அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய நலன் விரும்பிகள் கூப்பிட்டாங்களே தவிர மற்றபடி வந்து எனக்கு இவ்வளவு டிமாண்ட் பண்ணாங்க அவ்வளவு டிமாண்ட் பண்ண அதெல்லாம் சும்மா. நீங்க வாங்க நத்தத்துல வந்து உங்களுக்கு வேட்பாளர் தருங்கன்னா என்னுடைய நலன் விரும்பிகள் கூப்பிட்டாங்க. அதை நான் வந்து ஜெனுவினா இல்லைன்னு எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு வந்து அதுல சரியான முடிவா இருக்காது, நான் நானூறு கட்சியில தான் தொடர விரும்புறேன், அதுதான் எனக்கு சரியான ஒரு தளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் அந்த சீமானுக்கும் துரோகம் செய்ய விரும்பல. என்னை அவங்க நம்பி அப்ப என்னை வந்து அம்பாசடர் கலப்பணி செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப கலப்பணி செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட நலன் விரும்பிகள் கூப்பிட்டது வந்து அது தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது சரண், இது வந்து பொய்யான வதந்தி சரண். நத்தம் சிவசங்கரன் போய் தான் தமிழக வெற்றி கழகத்துல வேலை செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்கணுன்ற சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை என்பதுதான் உண்மை. இதை நம்ம மனப்பூர்வமா பேசலாம். நாம வந்து அரசியல்வாதிகள் கிடையாது, நம்ம போராளிகள். அரசியல்வாதிகளுடைய இடத்துல நம்ம இருக்கிறோம், அரசியல்வாதியா செயல்படுறோமே தவிர நம்ம உண்மையிலேயே மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி காசுக்காகவோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ நினைச்ச நேரத்துல பதவி இடம் மாறுறது, நினைச்ச நேரத்துல ஒரு மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் இருக்காது. எனக்கு மற்ற கட்சியில பிடிக்கோ இல்லையோ, நீ இந்த எங்க கட்சிக்கு வா, நீ வந்தாதான் எங்க கட்சியவே வந்து கொண்டு செலுத்த முடியும், நீ வந்துதான் என் கட்சியை வந்து புரட்சி பாதையில் இட்டு செல்லணும், எந்த ஒரு கட்சியும் என்னை கூப்பிட கிடையாது. அதெல்லாம் பொய்யால சொல்லவே கூடாது. தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுருக்காங்க, நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய என்னுடைய நலன் விரும்பிகள் மாற்று இயக்கத்துல இருக்கவங்க கூட நீ எப்ப இங்க கிடந்து கஷ்டப்படுற, இங்கே பாப்பா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்களே தவிர தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு பிறகு என்னை அழைக்கவும் இல்லை பேசவும் இல்லை. என்னுடைய நலன் விரும்பிகள் பேசுவாங்க, நீ நாம் தமிழ் கட்சியில இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு போனா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதாவது என்ன சொல்ற, தேர்தலில் நம்ம தோத்து நிற்கும் போது உனக்கு எதிர்காலத்துல எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, வாட ஒன்று கூப்பிடக்கூடிய நலன் விரும்பிகள் இருக்காங்களே தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய அபிஷியல்ஸ் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வதந்தி பொய், அது இல்ல. சகோதரி மரிய ஜெனிஃபருக்கு என்னவோ எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வையில என்ன யாரும் அப்படி வந்து வலுக்கட்டாயமா நீ வா, நீ வந்தா தான் நட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் சும்மா. அப்படின்னா யாருமே என்னை கூப்பிட கிடையாது. பொய்யான ஒரு வளர்ச்சியை பரப்ப வேண்டாம். குறிப்பா நாம் தமிழ் கட்சியில இருந்து வேணா என்னை வெளியேற்ற வேணா ட்ரை பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வேற யாரும் வேணாம். ஏன்னா நான் முதல்ல பேசுறேன் சார், நீங்க பாருங்க நான் கொடுக்குற பேட்டிகளையும் தப்புனா தப்புன்னு சொல்லிடுறேன், இது தவறு, இது இப்படி இது கூடாது, நான் வலுப்பலாவோ இந்த விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆமா தப்புனா தப்புன்னு போயிடுறேன். நான் இப்போ சொல்றேன், எனக்கு நல்ல ஒரு போராளியா நான் இருப்பதற்கு சரியான தளம் நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு தமிழ் தேசியம் தான் என்னுடைய உயிர், தேசிய தலைவர் தான் எனக்கு, அண்ணன் சீமான் தான் என்னுடைய வழிகாட்டி. இதுல மாற்று கருத்துல நாம் தமிழர் கட்சியில பயணிக்கவே நான் விரும்புறேன், இங்க களப்பணி செய்ய விரும்புறேன். ஒருவேளை நாம் தமிழ் கட்சியில இருந்து என்னை வெளியேற்றா நான் பொறுப்புள்ள, வெளியேற்றக்கான வேலையில பூரா தீவிரமா பாக்குறாங்க, அதை கண் கூட பாத்துருக்கேன். காரணம் நான் இப்படி பொதுத்தளத்துல பேசுறது. அதாவதுங்க நான் பேர் எடுக்க இல்ல இல்ல இதுல இதுல ஒரே நிமிஷம், நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றீங்களா? இல்லங்க, எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா அரசியல் கட்சி தான், எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயும் எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கும். அதெல்லாம் உள்கட்சி பூசல், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. எந்த கட்சியில உள்கட்சி பூசல் சொல்லுங்க? அண்ணாமலை எப்படி வெளியேறினாரு? எல்லாமே உள்கட்சி பூசல் தான். புரியுதுங்களா? எல்லா கட்சியிலயும் இருக்கு, திமுக அதிமுக எல்லாத்துலயும் இருக்கு. அது மாதிரி நாம் தமிழ்ல இருக்கு. எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், கிளை பொறுப்பாளர் கூட அது இருக்கும். போட்டி இருந்தால்தான், காழ்ப்புணர்ச்சி இருந்தால்தான், உள்கட்சி பூசல் இருந்தால்தான் அந்த அரசியல் அந்த வளரும் கட்சி. ஆகவே அதை பத்தி கவலைப்படக்கூடாது. சரண், என் வேலையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஒருவேளை என் வேலை சரியில்லையா அண்ணன் சொன்னா அதை நான் எடுத்துக்கிற போறேன், அதுக்கு மேலேயும் பயணிக்கிற போலையா, நன்றி வணக்கம் நாம் தமிழர் போயிட்டே இருக்க வேண்டியது. என்னை பொறுத்தவரை களப்பணி செய்யணும், தமிழ் தேசியத்துக்கு அந்த களப்பணி இருக்கணும். தேசிய தலைவர் பிரபாகரன் காட்டிய வழியா இருக்கணும், அந்த சீமான் பின்னாடி பயணிக்கணும் விரும்புறேன். அது இன்னும் வரையும் நடந்துகிட்டே இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற தயாரா அதை பத்தி கவலைப்பட போறதே இல்லை. பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் மாணவர்களுடைய ஆத்மாவும் என்னை வழி நடத்தும் நம்புறேன். அதன்படி போயிட்டே இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இந்த பேட்டி முடிஞ்சவன என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் படைச்சவனை நம்புறேன், இயற்கையை நம்புறேன், பிரபஞ்சத்தை நம்புறேன். அதனால போயிட்டே இருக்கேன். ஓகே சார், குறிப்பாக இன்னொரு விஷயமும் கேள்வி கேட்டேன். இப்போத்துலேருந்தே அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை நத்தம் சிவசங்கர் தொடங்கி இருக்காரு அப்படின்னக்கூடிய செய்திகள்லாம் பரவி இருக்கு. இது உண்மையா சார்? இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்பாசமுத்திரத்துல சீமானன் போட்டியிட போவதாக ஒரு வதந்தி, அதாவது பொது வேட்பாளர்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. போட்டியிடுறாருன்னு அண்ணன் சொன்னாங்க. போட்டியிடுறது கூட என்னால முடிஞ்ச அளவு உறுதி செஞ்சேன், முழுமையை உறுதி செய்ய முடியாது, முடிஞ்ச அளவு உறுதி செஞ்சேன். என்னைய பொறுத்தளவு நான் அந்த தொகுதியில், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுவதற்கு முன்பு அந்த தொகுதி என் கட்சியில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில ஒண்ணு. என்னுடைய தொகுதி நத்தம் தொகுதி தான். ஆனால் நான் எப்ப அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிடுறேன் அப்ப அந்த தொகுதியும் கூட
நான் என்னுடைய தொகுதியாக தான் நான் பாதிக்கிறேன். ஏன்னா அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சி அந்த சீமானை நம்பி வாக்களிச்சிருந்தா கூட அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய முகமாக வேட்பாளராக நான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப என்னால முடிஞ்ச அளவு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கேன். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக ஒவ்வொரு முடிஞ்ச அளவு ஒரு மாதத்தில் ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சும் போயிட்டே இருக்கேன். இந்த வாரம் கூட நான் வாசந்திரத்துக்கு போக வேண்டிய வேலைகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறைவனர்களால் என்னால முடிஞ்ச அளவுக்கு போய் களப்பணியில செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கட்டமைப்பு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் நான் எக்காரணம் கொண்டும் என்னைக்குமே தொய்வடைகிறேன். எனக்காக திரும்ப சொல்றேன், நான் வாழும் நாட்கள்ல என்னுடைய வாழ்நாள்ல கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிந்த தமிழ் தேசிய பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அரசியல் முடியலையா, மரக்கண்டு நடப்போவேன், பணகதை நடப்போவேன், கமாயில தூர் வரப்போவேன், என்னால முடிஞ்ச எதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு போய் ரெண்டு தூர் சீமக்கரை வெட்டணும்னா அது கூட ஒரு சமூக பணிதான். என்னால முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய நிலத்தடி பாதுகாக்கிறது ஏதாவது ஒண்ணு செய்யறேன். அவ்வளவுதான். நான் மரக்கன்றா அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச செய்வேன். என்னால எதுவுமே முடியலப்பா, களப்படியே செய்ய முடியலப்பா, உடல் அதுக்கு எனக்கு ஒத்துழைக்கலப்பா, வயது முடியலப்பா, வயது முதிர்ப்பா, எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடங்கள்ல போய் ஒரு தலைமை ஆசிரியருடைய அனுமதியோட ஒரு பள்ளி கல்லூரிகள் முன்னாடி அனுமதி கிடைச்சா உள்ளுக்குள்ள போய் விழிப்புணர்வு கொடுப்பேன். அனுமதி கிடைக்கல மாணவர்களுக்கு வெளியில இருந்து கல்லூரிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில இருந்து கூட மாணவ செல்வங்களுக்கு என்னால முடிஞ்ச விழிப்புணர்வுகளை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இவ்வளவுதான். இது என் வாழ்நாள் கொடுத்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. புரியுது. ஆனால் இப்போ நம்ம கடந்த முறை நம்ம நேர்காணலில் பேசும்போது சில பேர் கட்சி விட்டு வெளியே போயிருந்தாங்க. பெருசாக நீங்கள் அவர்களை விமர்சிக்கலை, அது அவங்க உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணீங்க. ஆனால் இப்போது வெளியே போகிறவங்க தலைமை மீது குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியேறாங்க. இது எப்படி நான் எடுத்துக்கிறது? அது அவங்களுடைய கருத்து சரண். நான் வந்து உண்மையில அந்த கருத்தை நான் வந்து ஏற்கல. நான் கடந்து போறேன். அவங்களுக்கு நான் வந்து வருத்தத்தை தான் தெரிவிக்கணும். வேண்டாம், நீங்க இருந்த வரையும் கட்சிக்கு உழைப்பீங்க. இப்ப நான் இருக்கிற வரை நான் ஒரு மரத்தை வச்சு நட்டு வளர்க்குறேன். அது வந்து கிளை பரப்பி நல்ல நிழல் தந்துகிட்டு இருக்கு, நல்ல கனி தந்துகிட்டு இருக்கு. அது பறவைகள் அடைகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்விடமா மாறி இருக்கு. அந்த காலகட்டத்துல நான் போய் எனக்கு பிடிக்கல அந்த தளத்துல இருந்து வெளியேறின்றக்காக நான் நட்டு வச்ச மரத்தை நானே வெட்டலாமா? அது மாதிரிதான் நான் பார்ப்பேன். நான் திரும்ப சொல்றேன், நான் வெளியில போன அண்ணன்மார்களுக்கும் நான் சொல்றது, அண்ணன் நீங்க வெளியில போயிட்டீங்க, நீங்க உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், உள்ள இருந்து வேலை செய்யணும். உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய களப்பணியும் இந்த கட்சிக்கும் இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்தினுடைய வெற்றிக்கும் பயன்படணும்னு ஆசைப்பட்டோம். பரவாயில்ல, நம்மளுடைய கெடு வாய்ப்பாக நீங்க வெளியில போயிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுடைய எதிர்காலம் நல்லா அமையட்டும். நீங்க எந்த தளத்துல இருந்து களப்பணி செய்யறீங்களோ அந்த தளத்துல இருந்து தமிழ் தேசியத்திலும் உனக்கு தேசிய தலைவர் பிரபாகரனே மாவீரர்களே மறந்துட வேண்டாம் என்ற கோரிக்கை வைக்கிறான். அதே நேரத்துல நாம் தமிழ் கட்சிக்குள்ள என்ன மனக்கசப்பு இருந்தாலும் என்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை வெளியில பொதுத்தளத்துல பேச வேண்டாம், கடந்து போயிருங்க. அதை என்னோட வேண்டுகோளா அண்ணன்மார்கிட்ட வெளியில போனா அந்த முத்துப்பாண்டியன் களஞ்சியன் ஐயா ஏகடன் ஐயா வந்து கடந்து போயிருங்க. வேண்டாம், விமர்சனம் வேண்டாம். ஆனா இது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாங்களே தம்பி, அதுக்கு நாங்க பதில் சொல்றோமே தம்பி அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கடந்து போங்க. இல்ல தனிப்பட்ட முறையில அவங்கள்ட்ட அழைச்சு கூட பேசிடுங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து இணையதளத்துல கேள்வி கேட்டதுக்கு இணையதளத்திலே பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அதை வந்து மீண்டும் போய் கூட அவங்கள்ட்ட அழைச்சு கூட பேசிடுங்க. முடிஞ்ச அளவு பகைமையை நம்ம பகைமை பாராட்ட வேண்டாம், பகைமையை தவிர்த்துருவோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முடிஞ்ச அளவு அண்ணன் சீமான் மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது தமிழ் தேசியத்திற்கு நாம வந்து எதிராக பண்றது மாதிரி ஆகிடும். சீமான் மேல வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது தமிழ் தேசியம்னாலே இப்படிதான் போல, சீமான் பாரு, சீமானோட கூட இருந்தவங்களே எவ்வளவு குறைகள் சொல்றாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு தவிர்த்துட்டு போய் நல்லது. அது எனக்கு நானே சொல்லிக்கிறது. அதனே அண்ணன்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அவங்க நிறைய புண்பட்டு இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லது கட்சி மேல ஏதாவது குறைகள் இருக்கலாம். அதெல்லாம் நான் இல்லையே சொல்றேன். அது இல்லைன்னா கடந்து போறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா சரண், இது வந்து ஒரு பல லட்சம் இளைஞர்கள், பல லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம். இந்த பேர் இயக்கத்துல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதை முழுமையா சரி செய்யறதுக்கு அண்ணனுக்கு ஒரு காலாவாசம் சீமானது. அதனால அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்லி அண்ணன்மார்களுக்கு ஒரு கோரிக்கையாவே வேண்டுகோளாவே வைக்கிறேன் இந்த காணொலி வகையில. சரி, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் வந்து வெளியே போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து தொடர்ச்சியா வந்ததுன்னா ஒரு மக்கள் பார்வையில அது கட்சியை பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம தவிர்க்கணும். அதான் நான் முதல்ல சொன்னேன். நாம வந்து ஒரு மரத்தை நட்டு வச்சு வளர்க்கிறோம். நம்மளுக்கு ஒரு தேவை இல்லை, அல்லது நம்மளுக்கு பயன்படாம இருக்கு, அல்லது நம்மளை தாண்டி அதை பயன்படுத்துற இடத்துல இருந்து நம்ம விலகி போறோன்றக்காக நம்ம மரத்தை வெட்டக்கூடாது. நாம நட்டு வச்சது அது ஒரு உயிர். அதை இன்னும் மத்தவங்கனாச்சும் அதோட பலனடைன்னு சொல்லி விட்டு கொடுத்து போறதா சரியா இருக்கும். அது வெளியேறதும் கூட நம்மளுக்கான ஒரு பின்னடைவு தான் சார். அது வெளியிடக்கூடாது. அதாவது 100 புதிய உறுப்பினர்கள் வருவதை விட ஒரு பழைய பொறுப்பாளர் கட்சியை விட்டு வெளியில போறதுங்கிறது கண்டிப்பாக கட்சிக்கு வந்து அது வந்து நல்ல அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். போனது வரையும் போட்டோம், இனிமேலாச்சும் போகாம இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இப்ப போனவங்களும் வேற இயக்கத்துல எல்லாம் போய் சேரல. இது வரைக்கும் ஏகலைன்னா மத்தவங்களும் போய் சேரல. அதை சரி செய்யணும். மாற்றி 2 தரப்புமே வந்து பழி சுமத்திக்கிறதோ அல்லது 2 தரப்புமே குறைகள் சொல்றதோ குற்றங்கள் சொல்றதோ நல்லா இருக்காது. தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. இது மாதிரி என்னுடைய கட்சி வந்து இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு பேசு பொருளா மாறும்போது அது ஒரு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் தவிர்த்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கலந்தாய்வு கூட்டம் போடாமல் இருக்கிறதே ஒரு பேக் ஃபயராக ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதையே இன்னும் பண்ணாமல் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி.
இல்ல தெரியல, அதெல்லாம் எதிர்பார்த்தே காத்துட்டு இருக்கேன். வேட்பாளர்களுக்கான கலந்தாய்வு, பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு, மாவட்ட அளவிலான கலந்தாய்வு, மாநில பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு, இது மாதிரி எல்லாம் அண்ணன் வந்து இப்ப கூட இணையதள பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு அண்ணன் போட்டிருந்தாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த அந்த நீங்க கேட்கிற கேள்விகள் எனக்கு இருக்கு, அதை நான் தலைமையில பேசியிருக்கேன். இப்ப இணையதள கலந்தாய்வு போட்டிருந்தாங்க. அந்த இணையதள கலந்தாய்வுல எல்லா பேரும் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி இன்னும் எல்லா வகையான துறை சார்ந்து, பாசறை சார்ந்து அதுக்கப்புறம் கலந்தாய்வு நடத்தி அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சரி செஞ்சு பொறுப்பாளர்களுக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவங்கள் கொடுத்து நல்லா செயல்படக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேலைகளை தேர்தல் யாரெல்லாம் நல்லா வேலை பார்த்தாங்களோ, என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், பொறுப்பாளர்கள் யாருங்கிற தவிர்த்துட்டு யாரெல்லாம் தேர்தலை வேலை பார்த்தா, அவன் பொறுப்பு இருக்கிறவன் பொறுப்பு இல்லாத யாரெல்லாம் தேர்தலை கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா, இந்த வர்றது 2 புகைப்படம் எடுக்கிறது, ஒரு காணொலியில பேசுறது, ஓடி போயிடுறது, சாயங்காலம் 6 மணி 5 மணிக்கு மேல குளிச்சுட்டு கிளம்பி பவுடர் அடிச்சுட்டு வந்து மேடையில பேசிட்டு போறது, இவர்கள் நல்ல களப்பணியாளர்கள். உண்மையிலே களத்துல காலையில 6 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்குதா, காலையில 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் தங்களால் முடிந்தவரை யாரெல்லாம் வந்து இந்த போட்டோ அரசியல், வீடியோ அரசியல் இதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் உழைச்சாங்களோ, நான் ஒரு வேட்பாளராக இருக்கேன், எனக்கு என் தொகுதியில உழைச்சவங்க யாரான்னு தெரியும். இது மாதிரி 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில உழைச்சவங்களுடைய பட்டியலை கொடுத்து அந்த பட்டியல் மூலமா பொறுப்பாளர்களை புதுப்பிச்சா நல்லா இருக்கும். நான் யாருக்கு பொறுப்பை ஒதுங்கிட்டு விரட்டி விடுவேன்னு சொல்றேன். கட்சியில இருந்து யாரையும் நீக்க வேண்டாம், வெளியேற்ற வேண்டாம். மாறாக கட்சியில முக்கியமான பொறுப்புகள் யாரெல்லாம் இருந்து அவர்கள் வேலை செய்யலையோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு, அவர்களை முன்னிலைப்படுத்த தவிர்த்துட்டு, யாரெல்லாம் கலப்பணி செய்தார்களோ அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அவர்களுடைய கலப்பணி இன்னும் ஊக்குவிச்சு அவர்களை சுதந்திரமா கலப்பணி செய்யணும் சார். கலப்பணி செய்யறதுக்கு யாரும் போய் அனுமதி ஏற்கக்கூடாது. நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைய கலப்பணி செய்யறதுக்கு இங்க அனுமதி ஏற்க வேண்டியது இருக்கு. அந்த கலப்பணி செய்யறதுக்கு அனுமதி ஏற்காம கலப்பணி செய்யற சுதந்திரமா கலப்பணி செய்யணும். அதுக்கான ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஏக்கம், ஒரு ஆசை. புரியுது சார். இப்போ திமுக பீரியட்ல தேசிய தலைவரை வந்து சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கரு அண்ணாமலை அவர்களை வைத்து பேச வச்சு அந்த வீடியோக்களை பரப்புனதை நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம், அவர் வந்து ஒரு இயக்கத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று சன் நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவை இப்போ திருப்பி பரப்ப தொடங்கியிருக்காங்க இணையதளத்தில். சமீப காலமாக ஐயா அண்ணன் திருமாவளவன் மற்றும் வன்னியரசு அவர்களோட பேச்சுக்களும் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி மீன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ திட்டமிட்டே இந்த நாம் தமிழருக்கு எதிரான அந்த அடக்குமுறையை பண்ணுறாங்களா ஆளும் கட்சின்ற கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னாலே சீமானன் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் வன்னியரசையோ ஒருபோதும் வந்து அவர்களை விமர்சிச்சு அண்ணன் பேசினதே வரீங்க பெருசா பேசினதே இல்லை. இப்ப இடையில வந்து பிஜேபி பெத்து போட்ட பிள்ளைதான் வந்து தம்பி விஜயும் தம்பி சீமானன் சொன்னப்பதான் அண்ணன் வந்து பிரசவம் பார்த்தாலே அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. நான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சீமானன் நாங்க வச்ச வேண்டுகோளே, ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய கட்சியாவும் இருக்காது, தமிழர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியாவும் இருக்காது, பணையர் குடிக்கான கட்சியாவும் இருக்காது. அது முழுக்க முழுக்க காசு பணம் இதை மட்டும் தான் எதிர்பார்த்து நிற்கும். காசு வேணும், பணம் வேணும், அதற்கான அதிகாரம் வேணும், பதவி சுகம் வேணும். இதுக்கு மட்டும்தான். என்னைக்காவது ஒரு தடவை எதுக்காவது ஒண்ணுக்கு அண்ணன் திருமாவளவன் விசுவாசமா இருந்திருக்காருன்னு பாருங்க, அண்ணன் வன்னியரசு விசுவாசமா இருந்திருக்காருன்னு பாருங்க. புரியுதுங்களா? யாருக்குமே அவங்க விசுவாசமா இருக்கல. தேர்தலுக்கு முன்னாடி யாருடைய கூட்டணியில் இருந்தாங்க? திமுக கூட்டணியில. தேர்தலுக்கு பின்னாடி யார் கூட்டணியில இருக்காங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில. இது வரைக்கும் நீங்க தாவேக்கால அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கட்சியில அபீசியலா சேர்ந்துட்டீங்க, அந்த கட்சியில ஆட்சியில பங்கெடுத்துட்டீங்க. இது வரைக்கும் நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறிட்டு நான் அபீசியல் அறிவிச்சிருக்காங்களா? இல்ல. எப்பயாவது அறிவிச்சிருக்கா? பாத்தீங்களா? அதாவது எப்படின்னா, ஒருவேளை அடுத்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சுட்டா என்ன செய்யறது? ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் திமுக ஜெயிச்சுட்டா என்ன செய்யறது? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க எழுதி வச்சுங்க, ஒருவேளை அண்ணன் விஜய் அடுத்த தேர்தலில் தோத்துட்டாருன்னா திமுகவுக்கு போகக்கூடிய முதல் நபராக அண்ணன் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், 2வது நபராக ஐயா வைகோவும் மதிமுக கட்சியும் இருக்கும். அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட், அதுக்கு பிறகு காங்கிரஸ். இவர்கள்லாம் பச்சோந்தி கூட்டங்கள். இந்த பச்சோந்தி கூட்டங்களை பற்றி நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே அண்ணன் வந்து விடுதலை சிறுத்தைகளை பேச வேண்டாம்னு சொன்னதுனால, ஐயா வைகோ பேச வேண்டாம்னு சொன்னதால நம்ம தவிர்த்து சார். இவர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சிக்கோ தமிழ் தேசியத்திற்கோ மாவீரர்களினுடைய ஆத்மாவுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனுக்கோ ஒருபோதும் இவர்கள் விசுவாசமாக இருந்தவர்கள் கிடையாது சார். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னும் வரைக்கும் தமிழ் தேசியம் மட்டும்தான் எங்களுடைய உயிர். தேசிய தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் எங்களுடைய உயிர். தமிழ் தேசியத்திற்காக தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் உலகத்தில் எங்கே வாழ்ந்திருந்தாலும் ஒரு தமிழர் அவருக்காக உயிர் வைத்திருந்தால், தமிழ் மொழி பண்பாடு கலாச்சாரம், தமிழர் விடுதலை, தமிழ் மண்ணின் விடுதலை, இதற்கு எதுக்காக உயிர் நீத்திருந்தாலும், அந்த காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மாவட்ட பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, நீட்டுணவு பிரச்சனை, இப்படி எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் தமிழ் மண்ணிலும் ஈழ மண்ணிலும் உலக அளவிலும் சரி உயிர் நீத்த மாவீரர்களை நாங்கள் இன்னும் வரையும் எங்களுடைய வணக்கத்திற்குரிய மாவீரர்களுக்காக வச்சு கொண்டாடுறோம். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறோம், அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிறோம். என்னைக்காவது ஒரு தடவை இதுல இருந்து நாங்க வலிவி இருக்கமா, நழுவி இருக்கமா, மாறி இருக்கமா? என்னைக்காவது ஒரு தடவை மாறி இருக்கமா? நாங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி காங்கிரஸோட கூட்டணி என்னைக்காவது போயிருக்கோமா? நாங்கள் கட்சி ஆரம்பித்த போது சொன்னதான்,
திராவிடத்தை கருவறுப்போம், காங்கிரஸை கருவறுப்போம், தமிழ் தேசத்தை வளர செய்வோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் எல்லா வகையான மொழியாகவும் தமிழ் மொழி இருக்க வேண்டும். அது வழக்காடு மொழியா இருக்கட்டும், வழிபாட்டு மொழியா இருக்கட்டும், ஆட்சி மொழியா இருக்கட்டும், அனைத்தும் தமிழர்களுக்காக தமிழ்நாடு இருக்க வேண்டும், தமிழ் மொழி இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை. என்னைக்காவது மாறி இருக்கோமா? இல்ல. இது மாதிரி ஒரு கொள்கை சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு. ஏன் தமிழ் தேசியத்துக்கு இங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்திற்கு இல்ல, தமிழ் தேசியத்திற்கான கட்சி அல்லன்னு சொல்றதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணு, இங்கு முழுமையாக தமிழ் தேசியத்திற்காகவே அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு அங்கீகாரமே கிடையாது. அது தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ல முடியுமா? பட்டியல் சமுதாய மக்கள் சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியுமா? எதுக்காக ஒரு விசுவாசமா இருக்காங்களா? திடீர்னு ஒண்ணு தேசிய தலைவருக்கு ஆதரவா இருக்கணும், இல்ல தேசிய தலைவருக்கு ஆதரவா இருக்க எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கணும். விடுதலை புலிகளுக்கும் தமிழர்களுடைய நலத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய தலைமையா இருக்கக்கூடிய திமுக எதிராக இருக்கணும். யாருடையாவது ஒரு தடவை இவர்கள் தான் எங்களுடைய எதிரின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? முதல் தேர்தலை போட்டிக்கிட்டு முதல்ல ஐயா திருமாவளவன் எம்எல்ஏ ஆனதே பிஜேபியோட கூட்டணியில இருந்துதான். அப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, மதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க யாரோட கூட்டணி வைக்கல. நீங்க இதுவரை கூட்டணி வைக்காத ஒரு கட்சி சொல்லுங்க. தேசிய கட்சிகள்ல பிரதான கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கீங்க, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையும் பிரதான கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் அவர் கூட்டணி வைக்காத ஒரு கட்சினாக்க சசிகலா அம்மையாரோட கூட்டணி வைக்கல, திவாகரோட கூட்டணி வைக்கல, டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கல. இவ்வளவுதான் நான் சொல்ல வர, புரியுதுங்களா? புதுசா இருக்க லெட்டர்பேட் கட்சிகளோட மட்டும் அவர் கூட்டணி வைக்கல, எல்லா கட்சிகளோட கூட்டணி வச்சார். காரணம், அவருக்கு தேவை மணி, பணம், அவருக்கு தேவை அதிகாரம், அவருக்கு தேவை அமைச்சர் பதவி. இப்பவும் அவர் ஏங்கிக்கிட்டே இருக்காரு. நாம எப்படியாவது எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா, நாம எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆயிட மாட்டோமா, நாம எப்படியாவது அமைச்சர் ஆயிட மாட்டோமா. இதுதான் இங்க பாருங்க, வன்னியரசுக்கும் திருமாவளவனுக்குமே பெரிய போட்டியா இருக்கும். நம்மளை தாண்டி அமைச்சர் ஆயிட்டானே, எவ்வளவு சம்பாதிப்பானோ, எவ்வளவு சுருட்டிக்கணும்னா, நாளைக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பானோ, இந்த எண்ணத்துல இருப்பாரு. ஆனா நீங்க அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் வன்னியரசையோ ஒரு போட்டா நினைக்கிறாங்கன்னா அவர்கள் பச்சோதிகள். அவர்கள் தமிழ் தேசியத்திற்கான நிறத்தை கூட மாற மாட்டார்கள். அவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை நாம் தமிழ் தேசியம் மட்டும் இல்லை. இப்போ விசிகா திமுக கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பெருமளவு பேசலை. ஆர்எஸ்எஸ் பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை ஒரு நரேட்டிவாக செட் செய்ய மாட்டாங்க. தாவேகா கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் இதை பேச வேண்டிய தேவை ஏன் வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நேற்று தாவேகாவோட எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறார், தமிழ் தேசிய தலைவர் வந்து விஜய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாரு. எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம்? இல்லை, அவங்களா பேசிக்கிற வேண்டியது. அவங்களுக்கு ஒரு வயிற்று பசி இருக்கும்ல, காசு தேவைப்படும்ல, பசிக்கும்ல, அவங்களுக்கும் பசிக்கும்ல. இனிமேல் இப்ப யாரு ஆளுங்கட்சி? அண்ணன் விஜய் தான். தமிழக வெற்றிக்காரன் அண்ணன் விஜயை நீங்க புகழ்ந்து பேசினா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அது பணமோ பதவியோ அதிகார பலமோ எதுவும் ஒண்ணு கிடைக்கும். அப்ப அண்ணன் விஜய் அவங்க புகழ்ந்து பேசுறோம். நாம உண்மையை பேசுறோம் சரண். இன்னைக்கு நம்மளும் அண்ணன் விஜய் செய்யக்கூடிய நன்மைகளை பாராட்டுகிறோம், பாடுகிறதுல. ஆனா நம்ம என்னைக்கா தமிழ் தேசிய தலைவர்னு சொன்னோம்? அவர் என்ன சொன்னாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இரண்டு கண்கள். அப்படின்னா என்ன? இந்த மண்ணின் இரண்டு கண்களா இருக்கு, ஆகவே அந்த இரண்டு கண்களையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதான் நம்ம பொருள்பட வேண்டியது. அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கோ அல்லது விஜய் நடத்த சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இரண்டு கண்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுல இது ரெண்டு பேலன்ஸா இருக்கு, இது ரெண்டு தான் என்னுடைய ஐடியாலஜி அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆகவே நான் அதை எடுத்துக்கிறேன், ஆகவே அதை நான் முன்னேறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடையது. நான் என்ன நினைக்கிறேன், அவர் தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிறாரு, திராவிடத்தையும் எடுத்துக்கிறாருன்னா அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து பாராட்டுறீங்க, அவ்வளவுதான். அவர் தமிழ் தேசியத்துக்கானவர் மட்டுமல்ல, திராவிடத்துக்கும் அவர். நாங்க என்ன சொல்றோம்? தமிழ் தேசியத்துக்கு எதிரியா முதல் எதிரே திராவிடம் சொல்றோம். தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி திராவிடம், இரண்டாவது தேசியம். அதான் தேசியம் சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவம். அப்ப நாங்க ரெண்டையுமே சொல்றோம். இங்க ஒரு காங்கிரஸ் தமிழின விரோதி, தமிழின துரோகி. ஆனா பாரதிய ஜனதா என்ன சொல்றாரு? சீமான் மக்கள் அதான் என்ன சொல்றோம், மனித குலத்திற்கே எதிரின்னு சொல்றாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுங்களா? இப்ப காங்கிரஸ் நம்மளுக்கு செய்த துரோகங்கள் மாதிரி ஒவ்வொரு இனவழி மாநிலங்களுக்கும் ஒரு மொழிவழி மாநிலங்களுக்கும் அந்த மொழிவழி இனத்தவருக்கும் நிறைய துரோகங்கள் செஞ்சிருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, அது வட மாநிலங்கள் இருக்கவங்களும் செஞ்சிருக்கு, கிழக்கு மாநிலங்கள் இருக்கவங்களும் செஞ்சிருக்கு. பிஜேபி நேரடியாக இந்துத்துவாவையும் நேரடியாக ஹிந்தி திணிப்பையும் கொண்டு வரும். காங்கிரஸ் ஹிந்தி திணிப்பை நேரடியாக கொண்டு வந்து மறைமுகமாக இந்துத்துவா கொண்டு வரும். பாராளுமன்றத்துல யாருங்க பூர்ல வெளியில எடுத்து நானும் கவுல் பிராமின் பேசினது யாரு? ஐயா ராகுல் காந்தி தானே பேசினாரு. ராகுல் காந்தியோட அப்பா யாரு? புரியுதுங்களா? ராகுல் காந்தியோட அப்பா யாரு? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியோட அப்பா யாரு? சரோஜ் காந்தி யாரு? கவுல் பிராமினா? இல்ல. புரியுதுங்களா? இந்திரா காந்தியோட மனைவி ஒரு இஸ்லாமியர். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? முறைப்படி தாய் வழி சமூகம் அவங்க அப்பாவோட இன்சல் தானே அவர் வைக்கிறாரு. அப்ப அப்பாவோட ஜாதியும் மதமும் தானே அவருக்கு வரும். ஆனா பூனல் எடுத்து நான் கவுல் பிராமின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவரும் இந்துத்துவா தான் பின்பற்றாரு. இந்தியாவில் பெரும்பான்மையா வசிக்கக்கூடியது இந்தியர்கள், அதாவது இந்துக்கள். அதே இந்துக்களை வச்சு வட மாநிலங்கள்ல வாக்கு வாங்க முடியும்.
அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க நீங்க வந்து ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கு தலைமையாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்றைய தேதியில், இன்றைய வாக்கு அரசியல் அண்ணன் விஜய் ஒருவேளை தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் பேசி என்னைக்காவது ஒரு தடவை மாவீர தினத்தை அவர் கொண்டாடட்டும், ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தட்டும், ஒரு கருப்பு கொடி அணிஞ்சு போட்டோம். இன்னைக்கு எங்க தேசிய எங்க மாவீரர்கள் இறந்ததுங்க, ஈழத்துல மாவீரர்கள் இறந்த தினங்க, ஆகவே நான் கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு போறீங்க, அணிஞ்சிட்டு போட்டோம், நான் ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு தேசிய தலைவர் பிறந்த நாளுடைய அல்லது தேசிய தலைவர் பிறந்த இறந்த தினத்தை கூட என்ன உறுதி செய்ய முடியல. தேசிய தலைவருடைய பிறந்த நாள், தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளுங்க, நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, போட சொல்லுங்க, ஒரு ட்விட்டர் போட சொல்லுங்க, மாவீரர் தினத்துக்கு ஒரு ட்விட்டர் போட சொல்லுங்க, மாவீரர் தினத்தை கொண்டாட சொல்லுங்க, ஒரு அஞ்சலி செலுத்த சொல்லுங்க, ஒரு தீபம் ஏற்ற சொல்லுங்க, ஒரு மலர் மாலை வைக்க சொல்லுங்க. செஞ்சுட்டா ஏத்துக்கிறான், நாங்களும் சேர்ந்து சொல்றான். அண்ணன் விஜய் தமிழின தலைவர் கூட சொல்றாங்க. என்ன தவறு இருக்க போது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா இருக்காரு, தமிழர்கள் தலைவர் இருந்துட்டு போறாரு. அண்ணன் சீமான் செய்யவர்களை உண்மையிலே அண்ணன் விஜய்க்கு அரசியல் செய்ய தெரிஞ்சிருந்தாங்க, நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய விடயங்களை அவர் எடுத்து செஞ்சாருன்னா தமிழ் தேசியம் அவர் தமிழ் தேசிய தலைவரா ஆயிடுவார். அதை செய்ய மாட்டாரு. நான் அதைத்தானே எதிர்பார்க்கிறேன். செய்யுங்க தானே சொல்றோம். நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தல் செயற்பாடு வரை வச்சிருக்கு. அந்த புத்தகங்கள் இணையதளம் முழுக்க கிடைக்குது, எங்களுடைய ஆப்ல கிடைக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்க, அதை படிங்க. அதுல இருக்க கூட சரியா இருக்கு, இல்ல உங்களுக்கு சரியானதை கூட எடுத்து செய்ய ஆரம்பிங்க. என்ன தவறு? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து நாங்க செய்ய நினைக்கிறோம். ஒருவேளை நீங்க கூட எங்களை செய்யுங்க, நாங்க ஆட்சிக்கு வர்றப்ப அதை இன்னும் துரிதப்படுத்திக்கிறோம், இன்னும் வீரியம் வைக்கிறோம், நீங்க செய்ய விடுபடுறது கூட நாங்க செஞ்சுக்கிறோம். என்ன தவறு இருக்கு? நாங்க இலவசமே இல்லைங்கிறோம். தமிழ் தேசிய பார்வையில இலவசமே வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனையும் கடனுக்கான வெட்டியும் கட்டுறதுக்கே நம்மளுக்கான வருமானங்கள் இல்லை. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்? இலவசம் வேண்டாம்னு நினைக்கிறோம். மக்களுக்கு அடிப்படையில ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்ல கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க குலக்கல்வி எவ்வளவு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்க குலக்கல்விக்கு எதிராக இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம சொல்ல வர்ற சரண், நீங்க தமிழர்களுக்கான விடயங்களை செய்து முடித்து விட்டு தமிழின தலைவர்ன்ற பட்டத்தை நீங்க எடுத்துக்கங்க. நாங்க வேணானே சொல்லவே. இப்ப நாங்க யாரும் சொல்றோம்? நாங்க யாரா சொல்றோமா? தமிழ் இனத்திற்கு ஒரே தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன். நீங்க தமிழ்நாட்டுல அந்த இடத்த நிரப்ப நினைக்கிறீங்களா? முயற்சி செய்யுங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சரண். ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட தைப்பூசத்துக்கு ஒரு விடுமுறை விட்டாரு. அது மாதிரி இதுவரைக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் தேசியம் சார்ந்து இந்த மண்ணுக்காக ஏதாவது செஞ்சுக்காம சொல்லுங்க. கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் என்ன இருக்கு? 90 விழுக்காடு அந்த மாநில மக்களுக்கு மட்டுமே அரசு வேலை. 90 விழுக்காடு கார்பரேட் நிறுவனங்களும் அரசு வேலையை அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுக்கணும்னு பெங்களூர்ல சட்டம் போட்டாங்க, கர்நாடகாவில் சட்டம் போட்டாங்க. அது மாதிரி ஒரு சட்டத்தை போடுங்க. திருவண்ணாமலையை அருணாச்சலம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு ஒரு கண்டனம் தெரியுங்க. திருவண்ணாமலை மட்டும் போட்டோம், அருணாச்சலம் எந்த பேருந்தையும் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அருணாச்சலம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. திருவண்ணாமலை மட்டும் தான் பேசணும்னு சொல்லுங்க. வார்த்தை பழக்கம் திருவண்ணாமலை மட்டும் இருக்கணும்னு சொல்லுங்க. ஆந்திரா மாடல கர்நாடகா மாடல இருக்கக்கூடிய நபர்களுடைய இதுல வந்து கல்வியில வந்து தமிழ் மொழி வந்து ஒரு பயிற்று மொழியாவே இல்லாம இருக்கு. தமிழ் மொழி கட்டாயமா ஆக்குங்க. சார் நாங்க படிக்க இல்லைன்னா தேர்வு எழுதிட்டு என்ன படிச்ச பாருங்க. இப்ப முதல் நாள் தேர்வு என்ன இருக்கும்? தாய்மொழி தமிழா இருக்கும். 2வது நாள் தான் ஆங்கிலம் இருக்கும். இன்னைக்கு பள்ளியில போய் பாருங்க, எல்லா பள்ளிக்கூடங்களையும் முதல் நாள் ஆங்கில மொழி தான் தேர்வு நடக்குது, 2வது நாள் தான் தமிழ் மொழி நடக்குது. அது விருப்ப பாடம்னு வைக்கிறாங்க. தமிழ் மொழியும் கட்டாயம் வைக்கிறது விருப்ப பாடம். சிலர் ஆங்கிலம் கட்டாயமா படிப்பாங்க, கட்டாயமா தேர்வு இருக்கு. அது முதல் தேர்வு. 2வது தேர்வு மொழி பாடம். தமிழ் விரும்புறவங்க தமிழ் எடுக்கலாம், பிரெஞ்சு விரும்புறவங்க பிரெஞ்சு எடுக்கலாம், கன்னடம் விரும்புறவங்க கன்னடம் எடுக்கலாம். இதுவா மொழிக்கான இதுதான் மொழி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் பயன்படுத்துற விதமா. அப்ப நான் சொல்றேன், பள்ளி கல்வியில தமிழ் மொழி என்பது கட்டாய மொழி ஆக்குங்க. நாம் தமிழ் கட்சி வந்தால் ஆராய்ச்சி கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையும் பயிற்று மொழி தமிழ் மொழி, பயிற்று மொழி தமிழ் மொழி. நீங்க இங்கிலீஷ் மீடியம் சொல்றீங்களா? அந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேலை இல்லை. நான் என்ன சொல்றேன், ஆங்கிலம் என்பது இங்கிலீஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ், நாட் எ நாலேஜ். ஆங்கிலம் ஒரு மொழிங்க. சரண் இப்ப நான் அறிவியல்ல நல்லா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், ஆங்கிலத்துல எடுத்து பேசிடலாம், எடுத்து எழுதிடலாம். இப்ப நான் தமிழ் வழி கல்வியில பள்ளிக்கூடம் பூரா படிச்சேன். கல்லூரி பகுதியில நான் அடிப்படையில் தமிழ்ல படிச்சது புரிஞ்சது பூராதே அதாவது கல்லூரியை நான் முடிச்சேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஆங்கிலம் என்பது ஒரு 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 கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தாங்க. நீங்க ஆங்கிலத்திலே படிக்கிறதால உங்களுடைய அறிவுங்கிறது வளர்றது தடுக்கப்படும். உண்மையிலேயே நான் பேராசிரியரை வேலை பார்த்தேன். நீங்க ஆங்கில மொழியிலேயே படிச்சுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு படிக்கிற ஆர்வமே இருக்காது. இதே உங்க தாய்மொழி நான் தமிழ்ல வந்து சொல்லணும், மலையாளி மலையாளத்துல படிக்கட்டும், கன்னடன் கன்னடத்துல படிக்கட்டும், தெலுங்கு ஆந்திராக்காரன் தெலுங்குல படிக்கட்டும், தவறே கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த மொழியில கனவு வருதோ அந்த மொழியில நீங்க கல்வியை கற்கணுங்கிறதா நம்மளுடைய கொள்கை. ஹிந்திக்காரனை கூப்பிட்டு தமிழ் மொழியில படிங்கன்னு சொல்றோமா? உண்மையிலேயே சார் இன்னைக்கு வந்து நீங்க எடுத்து போய் பாருங்க, கிராமப்புறங்கள எல்லாம் ஆங்கில மொழி வராமலே பள்ளி கல்வியை தொடர மாட்டாங்க நிறைய பேர். கணிதம்ன்ற ஒண்ணு வராமலே பள்ளி கல்வியை தொடர மாட்டான். கணிதம் தேவைப்படுற பாடங்களுக்கு கட்டாயமா கணிதம் படிக்கட்டான் சரண். ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப வந்து மொழிப்பாடும் கட்டாயம் தேவை. ஆனா தாய்மொழியை முதல் மொழியா வச்சுட்டு 2வது ஹிந்தி எப்படி நான் வேலை சொல்றேன், 3வது மொழியை ஹிந்தி எடுத்துக்க, 3வது மொழியை பிரெஞ்சு எடுத்துப்படி, 3வது மொழியாக நீ வேற ஜாப்பனீஸ் எடுத்துப்படி, நாங்க வேணாம் சொல்லலையே.
நான் சொல்றேன் தமிழே எழுத தெரியல, படிக்க தெரியல, இது ஒரு ட்ரெண்டா பேச ஆரம்பிச்சேன், இது ஒரு பேச சொல்றேன், இது ஒரு பெருமையா சொல்றேன், அது தவறுன்னு சொல்றோம். இது மாதிரி ஏதாவது ஒண்ண தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக அண்ணன் விஜயை செய்ய சொல்லுங்க. எவ்வளவு தூரம் பாராட்டு வருதுன்னு பாருங்களேன். சார் நீங்க வேற தமிழர்கள் மாதிரி மாணவர்கள் மிக்கவர்கள் யாருமே இல்லை. அண்ணன் விஜய் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஏதாவது ஒண்ணு செய்யணுமே, உடனடியாக தமிழ் தேசியவாதிகள் பூராமே மறுச்சு கட்டிட்டு போய் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு இயக்கம் இருக்கு சார். என் மொழியை நான் பயன்படுத்த முடியல சார். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆட்சி நடந்துச்சு, அதுல தமிழுக்கு பெருசா பாதிப்பு ஏற்பட்டதா வரலாறு சொல்லலாம். எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் வெள்ளக்கார ஆட்சி செஞ்சான், பிரெஞ்சுக்கார ஆட்சி செஞ்சான், டச்சுக்கார ஆட்சி செஞ்சான். எந்த இடத்துலயும் மொழிக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு, மொழிக்கு சேதம் ஏற்படுற பெருசா இல்ல. அவர்கள் மதத்திற்காகத்தான் அவங்க போராடினாங்க. நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்க தங்கத்தை கொள்ளையடிப்பான், இங்க இருக்க வைரத்தை கொள்ளையடிப்பான், வைடூரியத்தை கொள்ளையடிப்பான், இப்படி நிறைய இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிச்சான், இங்க இருக்கக்கூடிய ஆபரணங்களை கொள்ளையடிச்சான், எல்லாமே செஞ்சான். ஆனா மொழியை அழிச்சாங்க பார்த்தீங்கன்னா, மொழியை பெருசா அழிச்சதாக வரலாற்று சுவடுகள் இல்ல. மாறாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் மூலமா கடல் கடந்து அதை வியாபாரம் செய்வதற்காக நம்ம மொழியை கூட கத்துக்கிட்டு அவன் செஞ்சான். புரியுதுங்களா? ஆனா சுதந்திரம் அடைந்த இந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க, இந்த 75 ஆண்டுகளுக்குள்ள நம்ம மொழி எந்த அளவிற்கு சிதைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எந்த அளவிற்கு நம்மளுடைய மொழி சிதைந்திருக்கு. யாரால சிதைக்கப்படுது? இந்தியர்களால் இந்தியாவினுடைய பழமையான மொழியான தமிழ் சிதைக்கப்படுச்சு. தமிழர்களால் இந்தியாவினுடைய பழமையான மொழியான தமிழ் சிதைக்கப்படுச்சு. வெள்ளக்காரன் செய்யல, பிரெஞ்சுக்காரன் செய்யல, முகலாயர்கள் செய்யல. இந்த நாட்டை இந்தியாவை ஆண்ட, தமிழ்நாட்டை ஆண்ட எவரும் செய்யாத ஒரு துரோகத்தை செய்தது இந்த இந்தியர்கள், இந்த இந்திய தாய்மொழியை கொண்டவர்கள், இந்த இந்துத்துவவாதிகள், அதற்கு ஆதரவாக இருந்த இங்க திராவிட சித்தாந்தவாதிகள். அப்ப நம்ம யாரை எதிர்க்க வேண்டியது இருக்கு சார்? என் மொழியை பண்பாட்டை அழிச்சவர்களுக்கு நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்கு. நான் எப்படி அப்ப ஹிந்தியை நான் எதிர்க்காம இருக்க முடியும்னா, ஹிந்தி நான் திரும்ப சொல்றேன், ஹிந்தி மொழியை கூட நாங்க எதிர்க்கலையே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பேரும் ஹிந்தி படிக்கிறாங்க இல்லையா? ஹிந்தி சேவா மூலமா இலவசமா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹிந்தி கிளாஸஸ் நிறைய நடக்குது. நாங்க என்னைக்காவது போய் ஹிந்தியில நிறைய சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்டுக்கோமா? தனியார் பள்ளிகள்ல இன்னைக்கும் கூட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூல் எல்லாத்துலயுமே ஹிந்தி படிக்கிறாங்க. நாங்க எதுவுமே சொல்லவே இல்லை. உனக்கு தேவையை எடுத்துப்படி. ஆனா ஹிந்தியை கட்டாய மொழியா மாத்தாத. ஹிந்தியில தான் அஞ்சல் துறையில கையெழுத்து போடணும், ஹிந்தியில தான் எல்ஐசியில கையெழுத்து போடணும், ஹிந்தியில தான் மத்திய அரசு நிறுவனங்களை கையெழுத்து போடணும்னு சொல்லும் போது நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழ்ல கையெழுத்து போடு. அது மத்திய அரசா இருந்தாலும், மாநில அரசா இருந்தாலும், கார்பரேட்டா இருந்தாலும். அப்ப அந்த மொழி வளரும் சார். ஒரு ஹிந்திக்காரங்க கார்பரேட்ல வந்து வேலை வாங்குறாங்கன்னா நாங்க தமிழ் கையெழுத்து போட சொல்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்ல கையெழுத்து போடுங்க. தமிழ் மொழி வளரட்டும். தமிழுக்காக நம்ம பெருசா எதுவும் செய்ய வேணாம் சார். அன்றாட பணிகளை தமிழில் செய்தால் போதும். அன்றாட பேச்சுக்களை தமிழில் பேசினால் போதும். நம்ம செய்யக்கூடிய வேலையும், நம்ம செய்யக்கூடிய செயல்களையும், நம்ம பேசக்கூடிய மொழியிலையும் தமிழ்ல ஆங்கிலம் கரெக்டாம பேசினா அதுவே போதும் தமிழுக்கு. இல்லையே, இன்னைக்கு சட்டசபையில பேசுறாங்க, உண்மையிலே கஷ்டமா இருக்கு. சட்டசபையில பேசக்கூடிய நபர்கள், குறிப்பா இன்னைக்கு தமிழர் வெற்றிகளத்திலிருந்து வந்த நபர்கள் எத்தனை வார்த்தை தமிழ்ல பேசுறாங்க, எத்தனை வார்த்தை ஆங்கிலம் கலந்து பேசுறாங்கன்னு பாருங்க. கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் மாத்தணும். இதுகளுக்கு அண்ணன் விஜய் ஏதாவது ஒரு தீர்வை ஏற்படுத்தும் போது அவர் தமிழரின் தலைவர்னு போற்றப்படுவாரு, பேசப்படுவாரு. எதுவுமே செய்யாம தமிழர் தலைவருங்கிறது அவருக்கு அவரே பட்டம் சொல்லி ஏற்கனவே திமுக கருணாநிதி இதே வேலையை தான் செய்வார். திரைப்படத்துறையில இருக்கவங்களை கூப்பிட்டு பாராட்டு விழா அவரை நடத்துவாரு, இயக்குனர் சங்கத்தை கூட்டு பாராட்டு விழா நடத்துவாரு, எழுத்தாளர் சங்கத்தை கூட்டு பாராட்டு விழா நடத்துவாரு. அதே மாதிரியான தவறு திரும்ப செய்யுங்க. திமுகவுடைய மற்றொரு வடிவமாக தமிழக வெற்றி கழகம் மாறிவிடக் கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதை செய்ய வேண்டாம். ஒண்ணு மட்டும் சரண் ஒண்ணு மட்டும். தமிழ்நாட்டில் இன்று எல்லா மக்களும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட 1,30,00,000 மக்களை தாண்டி மத்த எல்லா பேருமே கண்காணிச்சுட்டே இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அண்ணன் விஜயனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவருடைய பேச்சுகள் எப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. திமுக தோத்ததுக்கு ஒரே காரணம் அரசு அதிகாரிகள் தன்னிச்சையா கட்டவிழ்த்து விட்டது மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்தை செஞ்சாங்க. பல்வீர் சிங் உட்காந்து பல கொடுனாரு. இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ்ல இருந்து, வருண் ஐபிஎஸ்ல இருந்து சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள். ஆகவேதான் திமுக ஆட்சி ஒழிக்கப்பட்டது. திமுக அமைச்சர்களும் சரி, அங்க இருந்து குறுநில மன்னர்கள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் இவர்கள் செய்த அநியாய அட்டுழியை தாங்காம தான் மக்கள் விரக்தியில் இருந்தாங்க. மாற்றுன்னு சொல்லி இருந்த நாகூர் கட்சியை தாண்டி நீங்க வந்த உடனே உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்ப உங்களையும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க மக்கள், மறந்துடாதீங்க. 5 கோடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, 1,30,00,000 தான். மிச்ச மக்கள் பூரா கண்காணிச்சுட்டே இருக்காங்க. உங்களுடைய ஆட்சியை நீங்க தக்க வைக்கணும்னா, மக்களுக்கு நல்லது செய்ய நீங்க நினைச்சுமா, ஒருவேளை மக்களுக்கு நீங்க நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆட்சியை திறம்பட செய்யுங்க. இதை மக்கள் கண்காணிக்கின்றாங்கன்னா மறந்துடாதீங்க. யாருக்கு தெரிஞ்சிட போது, எப்படி தெரிஞ்சிட போகுது, யார் இதை சொல்லிடுவாங்க? நம்ம கையில தானே இன்ஸ்டாகிராம் இருக்கு, நம்ம கையில தானே ரீல்ஸ் இருக்கு, நம்ம கையில தானே சோசியல் மீடியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. மக்கள் ஒரே நாள்ல திமுக அதிமுக தூக்கி போட்ட மாதிரி உங்களையும் தூக்கி போட ரொம்ப நேரம் ஆயிடாது.
ஆகவே மக்களுக்கான அரசா இருங்கள், மக்களுக்கு நல்ல செய்யுங்க. உங்களுக்கு வாக்கு செலுத்தினா 1,30,00,000 தாண்டி 5 கோடி மக்களுக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர் என்பதை மறந்து விடாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாங்க. ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் சமீபத்துல ஒரு மேடை பேச்சுல பேசும்போது ரொம்ப கொச்சையான விமர்சனத்தை மீண்டும் சீமான் அவர்கள் தூற்றி இருக்காரு. சில்லற பையன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு. தாவேகா மேடைகள்ல நாம் தமிழர் கட்சி வந்து குரங்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க. எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம்? அதாவது ஐயா நாஞ்சில் சம்பத் அவருடைய வயதுக்கும் அவருடைய மொழித்திறனுக்கும் நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன். நீங்களே பாருங்க, எங்காவது ஒரு இடத்தில் அவர் வந்து ஐயா வைகோவோட பேச்சும் ஐயா நாஞ்சில் சம்பத்தும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க. அவங்க மல்லாக்கப்படுத்துட்டு காரிட்டு போற மாதிரி வச்சு மல்லாக்கப்படுத்திட்டு எச்சை காரிட்டு போனா யார் மூஞ்சியில் விடும், அவங்க மூஞ்சியில் விடும். அது மாதிரிதான் ஐயா நீங்க வந்து நாஞ்சில் சம்பத்தா ஒரு நான் எப்படி பாக்குறேன்னா அரசியல் கழிவா பாக்குறேன். அவர் சொல்ற சில்லற பையனா என்ன சொல்றாரு, அவர் எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மற்றவர்களை சீமானவனை மட்டும் இல்ல அரசியல் ரீதியாக தெரியும், அரசியலுக்கு அப்பாற்படும் அவர் எந்தெந்த வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கிறாரோ அந்த வார்த்தைகள் பூராமே அவருக்கான வார்த்தைகள். மத்தவன சல்லி பையன் சொல்றாரு அவர் தான் சல்லி பையன், மத்தவன சில்லற பையன் சொல்றாரு அவர் தான் சில்லற பையன், மத்தவன எச்சகலன் சொல்றாரு அவர் தான் எச்சகலன். இருக்கிறதே இந்த அரசியல் எச்சமாக அரசியல் கழிவாக இருக்கக்கூடியவர் ஐயா நாஞ்சில் சம்பத். உங்களோட வயதுக்கும் என்னுடைய வயதுக்கும் அவர்லாம் ஒன்னுபடியா இருந்திருக்கணும், நம்மளுக்கு 3 இருந்திருக்கணும். ஐயா நாஞ்சில் சம்பத் மாதிரி நான் பேச பழகும்போது ஒரு பேச்சாளர் வரணும். யாராவது ஒரு பேச்சாளர் சொல்லுங்க. ஐயா வைகோ மாதிரியா ஐயா நாஞ்சில் சம்பத் மாதிரியா நான் ஒரு நல்ல பேச்சாளராக வரணும். அவர்களுக்கு இல்லாத திறமையாசரன் அவருடைய பேச்சு திறமை எப்படி இருந்தான்? 3 மணி நேரம்னாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பேசுற அளவுக்கு அந்த கூட்டத்தை எந்திரிக்க விடாம உட்கார்ந்து அவரோட பேச்சை ரசிக்கிற அளவுக்கு திறன்பட பேசக்கூடியவர்கள், ரசனையோடு பேசக்கூடியவர்கள். காசுக்காகவும் இனவா காருக்காகவும் எவ்வளவு கேவலமா இறங்கி எவ்வளவு கேவலமா இருக்கான பாருங்க. அதனால அவர் பேசுற அந்த சல்லி பையன், சில்லற பையன், எச்சக்கலை இது பூராமே அவருக்கான வார்த்தைகள் அவருக்கு மட்டுமே பொருந்தும். அந்த தாண்டினா அவருடைய குருநாதர் ஐயா வைகோவுக்கு பொருந்தும். நீங்க பாத்துட்டே இருக்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த அரசியல்ல கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஒதுங்கி போகக்கூடிய நபர்களை மிக முக்கியமானவர் ஐயா வைக்கவும் ஐயா நாஞ்சில் சம்பந்தமா இருப்பார். ஒரு காலத்துல அப்பப்ப பேசுற மேடை பேச்சு அப்பப்போ போயிடும். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து ஒப்பீடுலாம் செஞ்சு காட்ட மாட்டாங்க. இப்ப எல்லாம் பழைய வீடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் கூட தயாராகி எடுத்து ஒப்பீடு செஞ்சிருவாங்க. யாரையுமே யாரும் அப்படி பேசக்கூடாது. நான் கூட ஐயா நாஞ்சில் சம்பத்துக்கு பதிலாக கூட அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்க கூடாது. நான் அப்படித்தான் பாக்குறேன். எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு. அது கல்வியோ ஆண்வோ அல்லது அதை தாண்டி அவங்களுக்கான அனுபவம் எல்லாத்துக்கும் ஒரு வகையான தரம் இருக்கு. அந்த தரத்தை வரையும் அவருடைய தரத்தை காப்பாற்றிக்கலாம். பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி. நன்றி சரண், வாழ்த்துக்கள். பணி சிறக்கட்டும்.